அவருடைய வார்த்தையின்படியாக, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நம்மை கடவுள் ஒரு மாதமாக நடத்தி ஆசீர்வதித்து இன்று அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ள, அவருக்கு நன்றி சொல்ல கடவுள் நமக்கு தர இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள நம்மை கூட்டி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாருக்கும் தாழ்த்து. ஆண்டவருக்கு நன்றி, 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 நன்றி. இந்த மாதமும் நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கென்ன இந்நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்ல இருக்கிற வாக்குத்தத்தம் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு ஊழியர்களிலும், ஒவ்வொரு விசுவாசிகளிலும் எல்லாருமே ஆண்டவர் நிறைவேற்றி தர, எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தை தர கடவுள் ஆவலாகவே இருக்கிறார். நம்மில் இருக்கக்கூடிய அச்சங்கள், நடுக்கங்கள், வியாதிகள், தொல்லைகள், கண்ணீர்கள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றை காண்கிற கர்த்தர் இன்று ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயலாகிய நம்மை விடுவிக்கும்படியாக மறுபடி கடவுள் இந்த 3ஆம் மாதத்தில் 1ஆம் தேதி பிறந்துள்ள இந்த மாதத்தின் துவக்கமாகிய இந்த நாளிலே கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு பேச வருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, சமாதானமாய் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெரும்பாடுள்ள பெண் 12 ஆண்டாக யாராலும் விடுதலை கொடுக்க முடியாமல், யாராலும் விடுவிக்க முடியாமல், எந்த வைத்தியராலோ எந்த மருத்துவராலோ அவளை விடுவிக்க முடியாத நிலை அவளுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தது. எல்லா சம்பத்துக்களை சேமித்த, எல்லா சம்பத்துக்களை, எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவளை விட்டு அது வெளியேறி கொண்டிருந்தது. அவளை விட்டு அது அகன்று போய் கொண்டிருந்தது. ஒரு வியாதி அந்த பெண்ணை அலக்களித்து கொண்டிருந்தது. மரண வாதலிலே, மரணத்தின் அச்சத்திலே, மரணத்தின் குழியிலே, மரண வேதனையிலே அந்த மகளை கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்படியாக அவள் எல்லாரால் கைவிடப்பட்டு, மருத்துவரால் கைவிடப்பட்டு, வைத்தியரால் கைவிடப்பட்டு, மனிதர்களால் கைவிடப்பட்டு மரணத்தின் அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள். அவள் படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறாள். எல்லாரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறாள். 12 ஆண்டாக அவளை விடுவிக்க யாரும் இல்லை, அவளுக்கு சுகம் கொடுக்க யாரும் இல்லை. அவளுடைய வாழ்க்கையில் இருள் இருந்து கொண்டிருந்தது, அவளுடைய வாழ்க்கை சாபம் இருந்து கொண்டிருந்தது, அவளுடைய வாழ்க்கை துன்பம் இருந்து கொண்டிருந்தது, அவளுடைய வாழ்க்கை யாதே அவளை துன்புறுத்தி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவராகிய இயேசுவின், ஆண்டவராகிய கடவுள் வல்லமையையும் அற்புத அடையாளங்களையும் அவள் அறிந்து கொள்ளுகிறாள். அவளுக்கு அது கேள்விப்படுகிறாள். அவள் என்ன செய்கிறாள் என்றால், இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். அவருடைய வல்லமை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். ஆண்டவருடைய வல்லமை ஆற்றலை குறித்து அவள் கேள்விப்பட்ட உடனே அவள் விசுவாசிக்கிறாள். ஹல்லேலூயா. யாருமே விசுவாசிக்கிறாள்? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் அவள் விசுவாசம் கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராலும் அவளை விடுவிக்க முடியாத, எந்த மருந்துகளாலோ, எந்த மாத்திரைகளாலோ, எந்த ட்ரீட்மெண்ட்டுகளாலோ, எதுவாலும் அவளை காப்பாற்ற முடியாது. பெரும் பாடுள்ள 12 ஆண்டாக வியாதியோடு இருக்கிற, துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த மகள் ஆண்டவராகிய இயேசுவே
அவள் விசுவாசித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆடை தொட்டவுடனே அவளுக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசுவை நெருங்க முடியாமல் பெருக்கூட்டமாய் இருக்கிறது. அவரை தொட முடியாமல் தடையாய் இருக்கிறது. ஆயிரம் கடவுள் மேல் கொண்ட விசுவாசம் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் எனக்கு விடுதலை என்று விசுவாசம் அந்த பெரிய கூட்டத்தில் அவள் நெருங்கி வருகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடை தொட்ட உடனே விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உணர்ந்து கொள்ளுகிறார். அவரிலிருந்து வல்லமை வெளியேறியதே அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அவர் திரும்பி பார்த்து அவளோடு பேசுகிறார். என்னை யார் தொட்டா என்று கேட்கிறார். அவளோடு பேசுகிறார். அந்த மகளோடு பேசுகிறார். இதோ உனக்கு சமாதானமாக நீ திரும்ப. ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை, உன்னுடைய கட்டிலிருந்து விடுதலை, உன்னுடைய பந்தனத்திலிருந்து விடுதலை. எந்த நிலையில் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், நீ நலமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சமாதானமாய் திரும்பு. ஹல்லேலூயா. நீ சமாதானமாய் போ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 12 ஆண்டாக அவளுக்கு சமாதானம் இல்லை. ஏனெனில் அவளுக்கு வாழ்க்கையில் விடுதலை இல்லை. அந்த யாதினால் அவளுக்கு வேதனை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த யாதினால் அவளுக்கு துன்பம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த யாதினால் எல்லாம் இழந்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் அவள் இழந்து தனிமை ஆகிக் கொண்டே இருக்கிறார். யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது. அந்த கொடிய யாதியிலிருந்து 12 ஆண்டாக சமாதானத்தை இழந்து வேதனைப்பட்டு அந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெண்ணை ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் ஆடை அவர் தொடவே ஆண்டவராகிய கடவுள் வார்த்தையினால் விடுதலை கொடுக்கிறார். நீ சமாதானமாய் போ. உன்னுடைய வியாதி நீங்கியது, உனக்கு விடுதலை உண்டானது என்று ஆண்டவர் ஆறுதல் கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசம் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் ஆண்டவராகிய கடவுள் விடுதலை கொண்டு வருகிறார். கடவுளை விசுவசித்து ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வல்லமையினால் நிரம்பி அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கடவுள் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. என்ன விடுதலை? தீராத கண்ணீர். ஐயோ, நமக்கு சமாதானம் இல்லை. எல்லா நிலையிலும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆண்டாண்டாக மறந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வீணான பண செலவுகள், மரணாச்சங்கள், இந்த யாதி நம்மை கொன்று விடுமோ என்ற எண்ணங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டாண்டாக யாதியோடு இருக்கிறோம். பலவிதமான யாதி நம்மளில் இருக்கிறது. பலவிதமான துன்பம் இருக்கிறது. பலவிதமான போராட்டம் இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் ஒன்றை பார்த்து இன்னும் பேசுகிறார். ஆண்டவராகிய கடவுள் ஒன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்று சமாதானத்தோடு திரும்புங்கள். நீங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். சமாதானமற்ற உனக்கு ஆண்டவர் இன்று சமாதானம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எப்படி சமாதானம் வருகிறது? தீராத யாதிகள், தீராத கொடிய யாதிகள், கொடிய துன்பங்கள் நம்மை விட்டு விலகும் போது ஆண்டவராகிய கடவுள்
நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு அது விலகி போகும்போது நமக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை கடவுள் கொண்டு வருகிறார். இந்த 3ஆம் மாதத்திலே, இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவர் உன்னுடைய வியாதிகளை உன்னிலிருந்து மாற்றுவார். ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை உன்னதத்திலிருந்து நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளுறுப்பிலோ, நம்முடைய வெளி உறுப்புகளிலோ, நாடி நரம்புகளிலோ, இரத்த நாளங்களிலோ சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவராகிய கிறிஸ்துவிலிருந்து வெளிப்பட்ட வல்லமை 12 ஆண்டாக பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த வல்லமை நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது எத்தனை ஆண்டாக இருந்தாலோ உன்னுடைய வியாதி இந்த மாதத்தில், இந்த நாளிலிருந்து உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராத வியாதியிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவர்கள் உன்னை கைவிட்டார்களா? மருந்து மாத்திரையிலிருந்து உனக்கு விடுதலை இல்லையா? இயேசுவின் இரத்தம், ஆட்டுக்குட்டி இரத்தம், கல்வாரி இரத்தம், கால்வரி இரத்தம் உன்னை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு விடுதலை. இன்று நீங்கள் விசுவாசத்தோடு வந்தீர்கள். இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு பேசுவா. அவர் வாக்குத்தத்தம் நம்மோடு சொல்லுவா. இந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் எண்ணி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உன் விசுவாசத்தை காண்கிற கடவுள் உன்னை பார்த்து பேசுகிறோம். நீ நலமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோடு திரும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானமற்ற நம் இதயத்துக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை இழந்த நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். மரணத்திலிருந்து விடுதலை தருகிறார். மரண போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறார். மரண படுக்கையிலிருந்து ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மருத்துவமனை செல்லும் போது உனக்கு வியாதியே இல்லை என்று சொல்ல ஆண்டவருடைய வல்லமை உன்மேல் ஊடுருவிப்பாகிறது. ஹல்லேலூயா. பெரும் பாடுள்ள பெண்ணுக்கு 12 ஆண்டாக இருந்து துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்து வல்லமை நம்மை தேடி வருகிறது. எல்லா துன்பத்தை உடைக்கிறது. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எல்லா பந்தனங்கள் அவருடைய வல்லமையினாலே, உன் விசுவாசத்தினாலே உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்குறது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உனக்கு நன்மை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் கடவுள் மகிமை நீ காண்பா. ஹல்லேலூயா. நீ எப்போது இந்த நாளிலிருந்து எப்போது உனக்கு நல்ல செய்திகள், உனக்கு யாதிலிருந்து விடுதலையான செய்திகள், திரளான அற்புத அடையாளங்கள், மன தைரிய பலத்தை கடவுள் உனக்கு தரும்.
தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உனக்கு சமாதானம், இரவானால் உனக்கு சமாதானம், காலையானால் உனக்கு சமாதானம். எப்போது உனக்கு விடுதலை, எப்போது அவருடைய பலம், எப்போது அவருடைய ஆசீர்வாதம், நல்ல செய்திகள். ஆண்டவராகிய கடவுள் உனக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள பேர் அவருடைய ஆடை தொட்டால் போதும் நமக்கு விடுதலை என்று விசுவசிக்கிறார். அவளால் வந்து சேர முடியாத நிலை, விலகினோ, சோர்வு, தளர்வுகள், களைப்புகள். ஆனால் அவள் பொருட்டா எண்ணுவதில்லை. மனிதர்கள் மேல் விசுவாசம் அவள் கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டாள். ஆதலால் ஆண்டவராகிய கடவுளுடைய வல்லமை அவள் மேல் பாய்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் விடுவிக்கிறார். சுகமளிக்கும் வல்லமே இந்த மாதம், இந்த 1ஆம் தேதியிலே, இந்த 3ஆம் மாதத்திலே ஆண்டவர் ஊற்றுகிறார். நம்ம இருக்கிற கொடூரமான யாதியை பட்சித்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தின்படி நேரம் முதல் கொண்டு, நாள் முதல் கொண்டு இந்த மாதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசி. இஸ்ராயேல் மக்கள் கட்டாந்தரையை கடப்பது போல செங்கடலை கடந்தனர். எகிப்தியரோ அவ்வழியை கடக்க முயன்ற போது மூழ்கிவிட்டனர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, செங்கடலை அவர்கள் தாண்டினார்கள். ஹல்லேலூயா. எப்படி தாண்டினார்கள்? செங்கடலிலே ஆண்டவருடைய வல்லமே ஒரு வழியை திறந்து வைத்தது. அந்த வழி தட்டாம் தரையாக இருந்தது. அவர்கள் பயப்படவில்லை. தண்ணீரை கண்டு இதுக்குள் நாம் கடந்து சென்றா திடீரென்று இந்த கடல் நம்மை அழித்து விடுமே, இது ஒன்றுக்கொண்டாக சேர்ந்தா நான் இறந்து போவோமோ என்று அவர்கள் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் கொண்டார்கள். யார் மேல் விசுவாசம் கொண்டார்கள்? கடவுள் மேல் விசுவாசம் கொண்டார்கள். அவருடைய வார்த்தையின் மேல், தீர்க்க தரிசனத்தின் மேல், வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இதோ இஸ்ராயேல் மக்களுக்கு பேசுகிறார். இந்த செங்கடலை நாம் தாண்டுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை, மோசேயுடைய வார்த்தை, ஆண்டவர் பேசுகிறார் என்பதை விசுவாசிக்க செங்கடலை தாண்டினார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் குறையவில்லை. தீர்க்க தரிசனத்தில் விசுவாசம் குறையவில்லை. தீர்க்க தரிசனத்தை அவர்கள் விசுவாசிக்காமல் நடக்கவில்லை. விசுவாசத்தை அவர்கள் இதயத்துக்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் மோசே மூலமாக பேசுகிற கடவுள் வார்த்தையே அவர்கள் விசுவாசமாக, வாக்குத்தத்தத்தை விசுவாசமாக அவர்கள் எடுத்து இதோ செங்கடல் பயணமானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ராயேல் மக்களுடைய விசுவாசம் செங்கடலை தாண்ட செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியர்கள் கடவுளை விசுவசிக்கவில்லை. அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள். இவர்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த தட்டாம் தரையிலே நாமும் பாய்ந்து செல்வோம், கடந்து செல்வோம் என்று அவர்களும் அந்த வழியில் பயணமானார்கள்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் செங்கடலிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். விசுவாசம் இல்லாதவர்கள் செங்கடலிலே மூழ்கி போனார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறவர்கள், வேதத்தை விசுவசிக்கிறவர்கள், தீர்க்க தரிசனத்தை விசுவசிக்கிறவர்கள், ஊழியர்களை அன்பு செய்கிறவர்கள், கடவுளை அன்பு செய்கிறவர்கள் வெற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ராயேலோடு நேரே பேசவில்லை, மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறார். மோசேயுடைய வார்த்தை, தீர்க்க தரிசனத்தை, வாக்குத்தத்தங்களை மக்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், விசுவசிக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் செங்கடல் வழி விடுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசம் செங்கடலை தாண்ட செய்தது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவன் செங்கடலுக்கு அழிந்து போனான். ஹல்லேலூயா. பரமனத்தான் ரட்சிக்கப்படாதவன், ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவன், இதோ விசுவாசம் இல்லாதவன், இருள் பாவத்தில் இருக்கிறவன் செங்கடலிலே அழிந்து போனான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு ஆசிரை காண முடியவில்லை, உன்னுடைய வாழ்க்கை துன்பம் இருந்து கொண்டிருக்கிறது, செங்கடலை போன்ற வேதனை இருக்கிறது, செங்கடலை போன்ற அவமானம் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, பல போராட்டம் உன்னை அச்சத்துக்கு நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நிலையில் நீ கடவுளை விசுவசிக்கிறார், வேதத்தின் வாக்குத்தத்தத்தை நீ விசுவசிக்கிறார், நீ தீர்க்க தரிசனத்தை விசுவசிக்கிறார். மாதத்தின் துவக்க நாளாகிய இன்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவசிக்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்திலே உன்னுடைய விசுவாசத்தின் படியாக செங்கடலை முறித்து விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செங்கடலை நீ தாண்டுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்பமாகிய கடலை தாண்டுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் கரையை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. விசுவாசமும் உன்னுடைய தெய்வ பயமும் இறை அச்சமும் உனக்கு அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் விசுவசிக்கிறேன் என்று நாவினால் பேசுகிறதல்ல, உன் இதயத்தில் இருக்க வேண்டும். உன் சத்தத்தை கடவுள் கேட்க உன்னில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உன் சத்தத்தை கடவுள் கேட்க உன்னில் ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவராகிய கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள மக்களுக்கு ஆகாததை கடவுள் ஆக செய்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள மக்களுக்கு, அவரை தேடுகிற மக்களுக்கு, அவருக்கு கொடுக்கிற மக்களுக்கு, அவரை சார்ந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் செங்கடலை முறித்து விடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவர்கள் சாகும்போது விசுவாசம் உள்ளவர்கள் செங்கடலிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவையோ எல்லா உன்னுடைய சரீரத்தையோ எல்லா தீங்கிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த மாதம் நீயும் காப்பாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. எப்போதுதான் என்னுடைய வேதனை நீங்கும், எப்போதுதான் என்னுடைய வியாதி நீங்கும், எப்போதுதான் என்னுடைய துன்பம் நீங்கும். ஆண்டவர் உன் விசுவாசத்தின் படியாக உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா
12 ஆண்டாக வேதனை பெற்ற ஒரு நோயாளி ஆண்டவர் விடுவிக்கிறார். 12 ஆண்டாயிருந்த துன்பத்தை ஆண்டவர் விலக்கி விடுகிறார். ஒன்னில் அநேக ஆண்டாயிருக்கிற செங்கடலை ஆண்டவர் தகர்த்து விடுவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை அவருக்கு அடங்கும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு அடங்கும். ஹல்லேலூயா. அவர் என்ன செல்வாரோ எதை செய்வாரோ அதன்படி அது செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை, உன் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை, உன் வாழ்க்கையில் இருக்கிற எரிக்கோ மதலை ஆண்டவர் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இந்த மாதத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லா கைதாளத்தோடு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்தை நினைத்து, கடன் பிரச்சனை நினைத்து, யாதி தொல்லை நினைத்து, தீய சக்திகள், மந்திரவாதங்கள், அச்சங்கள், நடுக்கங்கள் எல்லாவனை விட்டு வெளியேற விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு பொருத்தனையோடு செவி. ஆமென். ஆண்டவரே எரிக்கோவை உடைத்து விடு, செங்கடலை திறந்து விடு. ரிபா பாபா 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 ரிபாலா பாலா பாலா ஆண்டா இருக்கிற யாதி தொல்லை, பிசாசின் கட்டுகள், கண்ணீர் கவலைகள் வெளியேறட்டு, வெளியேறட்டு, வெளியேறட்டு. அவருடைய மகிமை தேவ மக்களுக்கு வெளிப்படட்டும். ஆமே ஆமே. நன்றி ஆண்டவர். இஸ்ராயலுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நம்மை கடவுள் விடுவிக்க போகிறார். துன்பத்தை கண்டு, வேதனை கண்டு, யாதியை கண்டு அச்சப்படுகிற நமக்கு ஆண்டவர் இந்த 1ஆம் தேதியிலே செங்கடலை திறந்து தரை தட்டை கடவுள் நமக்கென திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செங்கடல் திறக்கப்படும் போது உனக்கென இதோ தரையா தட்டுகள் ஆண்டுடைய வல்லமையினாலே அந்த தண்ணீரே, அந்த செங்கடல் தண்ணீரே பட்சித்து வற்றி போக பண்ணும். ஹல்லேலூயா. அதனை வேகமாய் ஓடுவா, விசுவாசத்தில் ஓடுவா, அவருடைய வல்லமை கண்டு ஓடுவா, அவருடைய மகிமை கண்டு ஓடுவா. நீ செங்கடலை தாண்டும் போது ஆண்டவரை கனப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இத்தகைய மகிமையானது என்பது நீ கண்டடைவாய். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதியிலிருந்து முடிவு நாள் வரை இந்த அற்புதம் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த வல்லமை உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருளப்பர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 38 ஆண்டுகளாக பிணியிற்றிருந்த ஒருவன் அங்கே படுத்து கிடந்தான். ஹல்லேலூயா. 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 38 ஆண்டுகளாக இதோ விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாம படுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. திமிர்வாதக்காரன் நடக்க முடியாதபடி, யாராலும் தூக்கி எடுத்து விட முடியாதபடி, அவருடைய வல்லமையாகிய தண்ணீர் குளத்தில் முங்க முடியாதபடி, விடுதலை இல்லாதபடி வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தூத தண்ணீரை கலக்கும் போது யார் அந்த தண்ணீர் மேல் மூழ்கிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் 38 ஆண்டாக கட்டிலிருந்து படுக்கையிலிருந்து எழும்ப முடியாம எந்த மனிதர்களாலும் தூக்கி தண்ணீருக்கு போட முடியாது திமிர்வாத காரலை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. இயேசு கண்டார். நமக்கு மீட்பை கொடுத்த கடவுள் கண்டார். நமக்காக பாடுபட்ட கடவுள் நம்மை
கண்டார். ஹல்லேலூயா. திமிருவாதக்காரனே, கண்டதை போல நம்மை கடவுள் காண்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. ஆண்டவராகிய கடவுள் படுக்கையிலிருந்து எழுப்பினார். ஹல்லேலூயா. விசாரிக்கிறார். ஐயோ, வேதனை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 38 ஆண்டாக நான் படுக்கையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் இல்லை, இந்த தண்ணீரை இறக்குவார் இல்லை. ஆண்டவராகிய கடவுள் இயேசு மனம் இறங்குகிறார், இயேசு அங்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. 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 நம்மை கடவுள் எழுப்புகிறார். நாமும் அத்தகைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேதனை கண்டு, நம்முடைய துன்பத்தை கண்டு, நம்முடைய கடன் பிரச்சனைகளை கண்டு, நம்முடைய வறுமைகளை கண்டு எல்லாரும் ஓடி போகிறார்கள். நம்மை எழுப்புவார் இல்லை, நம்மை விசாரிப்பார் இல்லை, நமக்கு உதவி செய்வார் இல்லை, நம்முடைய யாதியை தீர்ப்பார் இல்லை. ஆண்டவராகிய கடவுள் ஒன்றை கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று உன்னை காண்கிறார். இந்த ஒற்றா செய்தியில யாரால் உன்னை விடுவிக்க முடியாதபடி நீ வேதனையோடு இருக்கிற, நீ துன்பத்தோடு இருக்கிற, நீ கடன் பிரச்சனையோடு இருக்கிற, தீரா யாதியோடு இருக்கிற, உன்னை அவர் கண்டார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக, வேதத்தின் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படுக்கையிலிருந்து எழுப்பி விட்ட ஆண்டவர் உன்னை கடவுள் துன்ப படுக்கையிலிருந்து, வேதனை படுக்கையிலிருந்து, யாதி படுக்கையிலிருந்து, பிசாசின் கட்டு படுக்கையிலிருந்து, இருள் படுக்கையிலிருந்து உன்னை கடவுள் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. 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 38 ஆண்டாக ஐயோ எனக்கு விடுதலை உண்டு, என்னை யாராவது தூக்கி நிறுத்துவார்கள், எந்த இதயத்தில் விசுவாசம் கொண்டு அந்த நோயாளியை கடவுள் விடுவிக்கிறார், அந்த மனிதனை கடவுள் விடுவிக்கிறார். ஆண்டாண்டாக இருக்கிற யாதி துன்பத்தோடு இருக்கிற உன்னை கடவுள் விடுவிக்க வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் இல்லாத உன்னை காண்டவர் உதவி செய்ய வருகிறார். யாரும் உன்னை விசாரிப்பார் இல்லையே, ஆண்டவர் இன்று உன்னை விசாரிக்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீ ஏன் இப்படி இறந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்குண்டு, மனிதர்கள் அல்ல, கடவுள் உனக்குண்டு. ஹல்லேலூயா. 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 பலவித ஆண்டாய் இருக்கிற வேதனையிலிருந்து கடவுள் இந்த மாதம் நம்மை விடுவிக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களுக்கு, பொறுமை உள்ளவர்களுக்கு, அமைதி உடையவர்களுக்கு, எத்தகைய துன்பம் இருந்தாலும் ஆண்டவரை திசிக்காத மக்களுக்கு, ஆலயத்தை ஊழியத்தை ஊழியர்களை திசிக்காத மக்களுக்கு ஆண்டவர் இந்த மாதம் விடுதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டாண்டாய் வடிக்கிற கண்ணீருக்கு இந்த மாதம் நாளில் உனக்கு முடிவு வருகிறது. உன் கண்ணீர் அகற்றப்பட முடிவு வருகிறது. உன் துன்பம் விலகி போக உனக்கு முடிவு வருகிறது. உன் கட்டுகள் அறுக்கப்பட உனக்கு முடிவு வருகிறது. உன் படுக்க, உன் அவமானம், வேதனை எல்லாரும் துசிக்கக்கூடிய நிலை, எல்லாரும் கைவிடப்படுகிற நிலை உன்னை விட்டு விலகி போகிறது. ஹல்லேலூயா. 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 ஏனெனில் ஆண்டவர் இயேசு உன்னை தேடி வந்தார், இன்று உன்னை தேடி நிற்கிறார். உன் வேதனையை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் துயரத்தை, விண்ணப்பத்தை நேரம் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உன் கண்ணீரை ஆண்டவர்
பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண் உன்னை காண்கிறது. ஹல்லேலூயா. உன் பாடை காண்கிறது. ஹல்லேலூயா. நீ மறைவா அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கிறார். ஹல்லேலூயா. உன் பாடுகளுக்கு, உன் வேதனைகளுக்கு, உன் படுக்கைக்கு, உன் துன்பமானத்துக்கு ஆண்டவராகிய கடவுள் இன்று உன்னை விடுவிக்கிறார். 38 ஆண்டாய் படுக்கையிலிருந்து திமிர்வாதக்காரனை எழுப்பிய வல்லமை எல்லா துன்பத்திலிருந்து உன்னை இன்று எழுப்பி விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க. எப்படி எனக்கு நடக்கும்? இத்தனை ஆண்டான துன்பம் எப்படி என்னை விட்டு விலகும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 ஆண்டாக வேதனைப்பட்ட அந்த பெண் நினைக்கவில்லை விடுதலை கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அவள் இயேசு விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. 38 ஆண்டாக வேதனைப்பட்ட திமிரவாதனைக்காரனை நோக்கி ஆண்டவர் கடந்து வருகிறார். அவர் பக்கத்தில் வருகிறார். பக்கத்தில் வந்து எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை எழுப்பியது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதம் உனக்கு சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம், உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிற இந்த வாக்குத்தத்தம் உன்னை எழுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் உனக்குண்டு. ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு? கடவுள் உண்டு. ஹல்லேலூயா. கடவுளை தேடுகிற, அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு கடவுள் உண்டு. ஹல்லேலூயா. எல்லா துன்பத்திலும், எல்லா வேதனையிலும், கண்ணீரிலும், எத்தனை ஆண்டானாலும் விசுவாசம் குறையாத பொறுமையுடைய மக்களுக்கு கடவுள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருள் வாழ்க்கை அவர் மாற்றுவார். உன் வேதனை வாழ்க்கை அவர் மாற்றுவார். உன் துயர வாழ்க்கை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு அதிகமாக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு அடித்தளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மனிதர்களை விசுவாசிக்கும் போது அவர்கள் ஏமாற்றுவார்கள். டாக்டரை நாம் விசுவாசிக்கும் போது அவர்கள் முடியாது என்று ஒரு வார்த்தை பேசி விடுவார்கள். பணத்தை விசுவாசிக்கும் போது அது நம்மை விட்டு எல்லாம் தீரும் வரை அது போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பணமும் நம்மை கைவிடும். ஹல்லேலூயா. ஆனால் நீ தேடுகிற ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். நீ தேடி வருகிற நாளை உன்னை கைவிடுவதில்லை. நீ தேடி வருகிறவன் ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை. நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் உன்னை தள்ளுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் பல ஆண்டுகளாய் இருக்கிற கட்டுகளை ஆண்டவர் உடைத்து விடுகிறார். அது பந்தனமாய் இருக்கலாம், அது விண்சூனியமாய் இருக்கலாம், அது கொடிய வியாதியாய் இருக்கலாம், அது கடன் துன்பமாய் இருக்கலாம். எதானாலும் ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படியாக பல ஆண்டுகளாய் இருக்கிற பத்திர போராட்டத்தை அவருடைய வல்லமை நான் பட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் சுகமளிக்கும் வல்லமை நம்மை குடிக்கொள்கிற மாதம். ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை, அற்புத அடையாளத்தின் வல்லமை நம்மை விடுவிக்கிற மாதம். ஹல்லேலூயா. எல்லா தீங்கிலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து, விண்சுனிய பந்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற மாதம். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு திரளான அற்புதமும் அடையாளங்களும் வெளிப்படுகிற மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசி. இயேசு அவரை நோக்கி, எழுந்து படுக்கை தூக்கி கொண்டு நட என்றார். உடனே அவர் குணமடைந்து தன் படுக்கை தூக்கி கொண்டு நடக்கலானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை கடவுள் விடுவிக்கிற இந்த மாதத்திலே இதோ ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு பேசுகிறார். நீ உடனே எழும்பு, ஹல்லேலூயா. படுக்கை விட்டு எழும்பு, ஹல்லேலூயா. நம்முடைய சாபத்திலிருந்தும் நம்முடைய தீமையிலிருந்தும் நம்ம இருளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். அதை விட்டு நாம் விலக வேண்டும், ஹல்லேலூயா. நம்மில் இருக்கிற தீய சுபாவங்கள், நம்மில் இருக்கிற விசுவாச குறைவுகள், நம்மில் இருக்கிற இருளுகள், நம்மில் இருக்கிற பாவங்கள் அனைத்தை நாம் விட்டு எழும்ப வேண்டும், ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவராகிய கடவுள் நம்மை விடுவிப்பார். திமிரவாதக்காரனுக்கு விடுதலை கொடுத்த கடவுள் நம்மை விடுவித்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பான நன்மைகளும் ஆண்டவர் நமக்கு தருவார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் பெயரை அறிந்ததால் அவனை காப்பாற்றுவேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் ஜெபத்தை கேட்பேன், துன்ப வேளையில் அவனோடு இருப்பேன், அவனை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பெயரை அறிந்ததால் அவனை காப்பாற்றுவேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்ப நேரத்தில் என்னை கூப்பிடும் போது அவர்களை நான் விடுவிப்பேன், ஹல்லேலூயா. அவர்களை நான் மேன்மைப்படுத்துவேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி திமிரவாதக்காரன் இயேசுவை கண்ட உடனே கத்தரை கூப்பிட்டான், ஹல்லேலூயா. ஆண்டவர் பக்கத்தில் போகிறார், விசாரிக்கிறார், அதன்படி படுக்கையிலிருந்து எழுப்பினார், ஹல்லேலூயா. இன்று நாம் துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், இன்று நாம் வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறோம், இன்று நாம் கவலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவரை நாம் அறிந்ததால், ஆண்டவராகிய கிறிஸ்துவை என் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டதால், அவர் பேரை அறிந்ததால் அவர் நம்மை விடுவிக்கிறார், ஹல்லேலூயா. எதிலிருந்து விடுவிக்கிறார்? பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், கொடிய வியாதி துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், ஹல்லேலூயா. நமக்கு வியாதி வரும்போது, நமக்கு ஆபத்துக்கள் ஏற்படும் போது, நமக்கு அச்சம் ஏற்படும் போது அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், ஹல்லேலூயா. அப்போது அவர் நம் சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிறார், ஹல்லேலூயா. எதிலிருந்து விடுவிக்கிறார்? நம்முடைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், நம்முடைய போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிறார் ஆண்டவர். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது அவர் மேன்மைப்படுத்துகிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துன்பப்படும் போது நாம் ஆண்டவரை தேடுகிறோம், நாம் துயரப்படும் போது கூப்பிடுகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், ஜெப வழிபாடுகளுக்கு பங்கெடுக்கிறோம். ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்கிறார், ஹல்லேலூயா. எதற்காக அவர் சத்தத்தை கேட்கிறார்? ஆண்டவராகிய கிறிஸ்துவை, ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொண்டதால், ஹல்லேலூயா. பல போதனை கேட்கிறவர்களுக்கு அல்ல, பல போதனை கேட்டவர்களுக்கு அல்ல, பல கடவுளை கடவுள் என்று கூப்பிடுகிறவர்களுக்கு அல்ல, ஆண்டவராகிய இயேசு ஒருவரே கடவுள் என்பதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா. அவரை கடவுள் என்பதை தேடுகிறவர்களுக்கு, ஹல்லேலூயா. அவர்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார், அவர் துன்பத்தை ஆண்டவர் மாற்றுவார், அவருடைய ஏக்கத்தை கடவுள் எடுத்து மாற்றுவார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், நம்மை கடவுள் மேன்மைப்படுத்துகிறார், ஹல்லேலூயா. இந்த மாதம் உனக்கு அது நடக்கும், ஹல்லேலூயா. நீ துன்பப்படும் போது, உனக்கு வேதனை வரும்போது, உனக்கு வியாதி வரும்போது, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது சுகமளிக்கும் வல்லமை உன்னை தேடி வரும், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் வல்லமே, பெரும் பாழுள்ள பெண்ணை விடுவித்த வல்லமே, பிதா திமிர்வாதக்காரனை விடுவித்த வல்லமே, பார்வையில்லாதவனுக்கு பார்வை கொடுத்த வல்லமே, குஷ்டரோகிக்கு விடுதலை கொடுத்த
வல்லமை உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு. யார் விசுவாசிப்பா? ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கடவுள் ஒருவரே நம் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, மீட்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிற பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் துன்பத்தில் இருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். நிச்சயமாகவே சத்தத்தை ஆண்டவர் இன்று கேட்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாதத்தின் துவக்க நாள் நீ அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார், நீ பாடிக்கொண்டே இருக்கிறார், அவரை நீ கனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வானம் திறக்கப்பட்டு உன்னை விடுவிக்கிற வல்லமை உன்னதத்திலிருந்து இன்று இறங்கி வந்துள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேயா 88 அதிகாரம் 8 வசனம் வாசிப்போம். அப்போது உன் ஒளி காலை கதிரவன் போல தோன்றும், விரைவில் உனக்கு நலம் கிடைக்கும், உன் நீதி உனக்கு முன் நடக்கும், ஆண்டவருடைய மகிமை உன்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது உன் ஒளி காலை கதிரவனை போன்று தோன்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஒளி வந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் என்னவென்னா தேதியிலே உன் துன்ப பாதையிலே, உன் இருளான உன்னுடைய இல்லத்திலே, உன் வேதனையான உன் வாழ்க்கையிலே இதோ ஒளி தோன்றி நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலை கதிரவனை போன்று பிரகாசம் உன்னுடைய வாழ்க்கை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய கடவுள் உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. எதிலிருந்து உன்னை விடுவிக்கிறார்? இருளிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். எல்லா வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். எல்லா துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விரைவில் உனக்கு நலம் கிடைக்கும், உன் நீதி உனக்கு முன் நடக்கும். ஹல்லேலூயா. உனக்கு நலம் கிடைக்கிறது. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார். வியாதி, வறுமை, வேதனை, துன்பம் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். எதற்கு? ஆண்டவராகிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் கதிரவன் தோன்றி நிற்பதை போல பிரகாச ஒளிவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. உன்னுடைய நீதி கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ நீதியாக நடந்து கொள்கிறாய். யார் முன்னிலையில்? கடவுள் முன்னிலையில். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் முன்னிலையில், அவருடைய சபையின் முன்னிலையில், அவருடைய ஊழியர்கள் முன்னிலையில் உனக்கு நீதியா நீ நடந்து கொள்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அவரை ஆராதிக்க கூடியது, நீ அவருக்கு உண்மையா இருக்கக்கூடியது, உண்மையா செபிக்க கூடியது, நீ பரிசுத்தமாய் வாழக்கூடியது, எல்லாவற்றிலும் நீதி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கெல்லாம் நலமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கதிரவன் தோன்றி நிற்பதை போன்று, காலை கதிரவன் தோன்றி நிற்பதை போன்று ஒளி வந்து விட்டது. ஹல்லேலூயா. உனக்கெல்லாம் நலமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் உனக்கெல்லாம் நலமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய நீதி கடவுளுடைய பார்வையில் உண்மையாய் இருக்கிறது. நீ நீதிமானாய் நடந்து கொள்கிறாய். எல்லாவற்றிலும் நீ நீதிமான அவருடைய பார்வையில் இருக்கிறாய். ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறாய். ஊழிய பார்வையில் இருக்கிறாய். சபையில் பார்வையில் நீதியாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ நீதிமானாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உன்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நீதிமானாய் இருப்பதால் அவருடைய மகிமை, மகிமையின் வேகம், மகிமையின் விளக்கு, மகிமையின் கூடாரோ உன்னை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை பின்தொடரும்.
தொடர்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் பின் தொடர்கிறது. ஹல்லேலூயா. எப்போது நீ மகிமைப்படுத்தப்பட உனக்கு எல்லா நலமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை ஆண்டவர் காத்துக் கொள்கிறார். அவர் கண்காணித்துக் கொள்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார். உன்னை விடுவிக்க வருகிறார். உன் விசுவாசத்துக்கு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் விசுவாசத்துக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி கடவுளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் சுகமளிக்கும் வல்லமை நம்மோடு இருந்து கொண்டிருக்கும். நம் பிள்ளைகளை சூழ்ந்து, நம் குடும்பத்தை சூழ்ந்து, நம் ஆலயத்தை சூழ்ந்து, ஊழியர்களை சூழ்ந்து, எல்லாரையும் சூழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. எல்லாருடைய வியாதி வேதனை, பல ஆண்டுகளாயிருக்கிற துன்பங்கள் விலகி போகும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. அது மட்டும் அல்ல, ஆசீர்வாதத்தின் ஒளி உன்னுடைய வாழ்க்கை உதயமாயுள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை பின்தொடர்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நீதிமானாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை எல்லாவற்றிலும் நீதியை காண்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தில் ஒரு மன்றாட்டை போன்று, ஒரு ஜெப விண்ணப்பத்தை போன்று அதை துவக்கத்தில் நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் கொடூரமான வியாதியிலிருந்தும், துக்க செய்திகளிலிருந்தும், போராட்டத்திலிருந்தும் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். அவருடைய மகிமை ஒளி, அவருடைய மகிமையின் மேகம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக இதோ பின்தொடர்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அவருடைய பார்வையில் அப்போது நாம் நீதிமானாக நடந்து கொள்கிறதை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை வளர செய்வோம். விசுவாசத்தோடு சோர்வடையாதபடி, தளர்ந்து போகாதபடி காத்திருப்போம். இந்த மாதம் முடிவுக்கு முன்னால் உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்று உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். உன் பொருத்தனை மன்றாட்டுக்களை, உன் பொருத்தனை காணிக்கைகளை, உன் பொருத்தனை வேண்டுதலை ஆண்டவர் ஏற்று உன்னை ஆசீர்வதித்து உன்னை நலமாக கடவுள் வைப்பார். ஹல்லேலூயா. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Glory to Lord. Glory to Lord. Glory, glory, glory. Glory, glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. அற்புதத்தின் வல்லமே, பெரும் பாடுள்ள பெண்ணை விடுவித்த வல்லமே, திமிருமாதக்காரனே விடுவித்த வல்லமே, இங்க மக்கள் மேல் பாய்வதாக வாக்குத்தத்தத்தின் வல்லமே, இஸ்ராயேலை நடத்திய வல்லமே, இஸ்ராயேலை எரியாவே செங்கடலை தாண்ட வைத்த வல்லமே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. அற்புதத்தின் வல்லமே ஊழியர்கள் மேல் ஊற்றப்படட்டும். விசுவாசிகளிலே, வாலிபர்கள் சிறுவர்களிலே, குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. Baba bada 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 bala baba 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 bala bada bada bala bada bada baba baba bala bada bala baba baba. அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. ஆண்டாண்டாய் இருக்கிற யாதி தொல்லைகள் உடைங்க, உடைந்து போக, உடைந்து போக, எரிந்து போக, சாம்பலாகி போக. வல்லமே, வல்லமே, வல்லமே. ஆண்டாண்டா இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட வல்லமே. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. கட்டுகள் அறுக்கப்பட, வேதனைகள் அறுக்கப்பட, கண்ணீர் பாடுகள் நிர்மலமாக. வல்லமே, வல்லமே.
ஆவியானவர் செலாட்டுகிறார், ஆவியானவர் செலாட்டுகிறார். அதே வல்லமே வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, அற்புதங்களை வெளிப்படுத்துகிற வல்லமே, அற்புதங்களை வெளிப்படுத்துகிற வல்லமே, கடந்து போ. ஆவியானவர் செலாட்டுகிறார். அமே வல்லமே, பெற்றுக்கள் பெற்றுக்கள், ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, அபிஷேக வல்லமே, பெற்றுக்கள். ஆவியானவே ஆட்கொள்ளுகிறார், அசைவாடுகிறார். ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ஆசீர் வல்லமே. ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி, ராஜாதி ராஜாவுக்கு நன்றி. எல்லாரும் விடுவீங்க ஆண்டவரே, எல்லாரும் விண்ணப்பங்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படியாக உனக்கு அற்புதங்களை செய்கிறார், அற்புத அடையாளங்களை செய்கிறார். அவே அற்புத அடையாளம் வெளிப்படுகிறது. அவே அற்புதம். Glory to Papa. Bada bada bala 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 bada bada baba baba. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அப்பா. இங்க மக்களை ஆசீர்வதிங்க. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய கடன் தொல்லை மாற்றுங்க, எல்லா துன்பத்தை மாற்றுங்க. படகு வள்ளங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாத தடைகளை மாற்றுங்க, ஆசீர் பிரசனத்தை அனுப்புங்க. எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க. நீ சமாதானமாய் போய் என்றீரே, எல்லா மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. யாதிலிருந்து விடுதலை, எல்லா விண்ணப்பம் நிறைவேறட்டு, நினைப்பிராத விண்ணப்பங்கள் நிறைவேறட்டு. பாரத்தை ஆசீர்வதிங்க, ஜெயிசை ஆசீர்வதிங்க, கைநாள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, இல்லத்தை ஆசீர்வதிங்க, இல்லத்தை சமாதானத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படித்து முன்னேற ஆசீர்வதிங்க. ஆமே பாலா 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 பாலா. வல்லமே 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 வல்லமே. எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க. ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, வல்லமே பணிந்திடு வல்லமே, பணிந்திடு வல்லமே, வல்லமே. பெற்றுக்கள் பெற்றுக்கள் பெற்றுக்கள். ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமை. கடந்து போ. ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். நீ கேட்கிறது உனக்கு தருகிறார். அவே குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் உனக்கு, விடுதலை நாள் உனக்கு, மகிழ்ச்சி நாள் உனக்கு, வெற்றி நாள் உனக்கு, ஜெயத்து நாள். பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி. பாலா 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 பாலா. அற்புதம், அதிசயம். ஆமே நன்றி. எல்லாருமே சுகமளிக்கும் வல்லமே இறங்கி நிற்கிறதை காண்கிறேன். எந்தெந்த இடத்தில் யாதி இருக்கிறது வேற கரம் வைத்து செபியுங்கள். நடைபெறாத விண்ணப்பங்கள், ஆண்டாண்டா இருக்கிற விண்ணப்பங்கள் நிறைவேறுவதற்கு நன்றி. ஆண்டாண்டா இருக்கிற திண்மங்கள் உடைந்து போவதற்கு நன்றி. என் அப்பா சொன்னது செய்து முடிக்கிறேன் நன்றி. செங்கடலை தாண்ட வைக்கிறேன் நன்றி. அமே ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. ஊழிய மக்களை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. ஊழியத்தை தாங்குகிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றியோடு செபிக்கிறேன். ஒவ்வொரு பகுதிக்காக ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவரை பொறுப்படுத்தி வழி நடத்தினே நன்றி செலுத்துகிறேன், செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.